ஹலோ வணக்கம். வெல்கம் டு பட்ஜெட் வித் மோனிஷா. நான் மோனிஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ ஆஃப் ஜர்னல் செட்டப் பார்க்கலாம். பார்ட் 1 பார்க்கலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஜர்னல் வேணும்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நான் என்னென்ன கேம்ஸ் வச்சு சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2000 in 2026. இது கேம்னு சொல்லலாம், பட் இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். 2026ன்னு இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணோன்னா நம்மளுக்கு இதில் 2000 rupees கிடைக்கும். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 20 rupees, மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 100 rupees இருக்குது. ஸோ இதில் இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணோன்னா நமக்கு 2000 rupees கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சேவிங் சேலஞ்ச். ஸோ நெக்ஸ்ட்டு ஷட் த பாக்ஸ். இது லாஸ்ட் இயரே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கேம். ஸோ இது எப்படின்னா 2 டைஸ் ரோல் பண்ணுவோம். அந்த டைஸோட 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஒரு நம்பராக நம்ம கேன்சல் பண்ணிட்டு வருவோம். ஸோ கடைசியாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதனோட அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ இது நான் கேம் விளையாடும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஷட் த பாக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இது டார்கெட்லாம் எதுவும் இல்லை, இது ஒரு கேம் அவ்வளோதான். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை சேலஞ்ச். இது எப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஐக்கனுக்கும் ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளைக்கு 25 rupees வைக்க போகிறேன். ஸோ தட் நான் எண்ட் ஆஃப் த டே இல்லை 1500 rupees வைக்க போகிறேன். 60 பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 100 rupees வச்சிங்கன்னா 60 பட்டர்ஃப்ளை இருக்கா. ஸோ உங்களுக்கு 6000 rupees சேவ் பண்ணலாம். நான் வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் வந்து 25 rupees தான் ஸ்மால் அமௌண்ட்டு தான் வந்து நான் இதுக்கு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து 60 days நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நான் அடுத்த சேலஞ்ச் எடுத்துப்பேன். ஸோ அதுக்காக 25 rupeesன்னு நான் இதை அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிங்கோ சேலஞ்ச். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஸோ இது எப்படின்னா 2 டைஸ் ரோல் பண்ணணும். ஸோ அதனோட வேல்யூ இப்போது ஒரு டைஸில் 2 அண்ட் இன்னொரு டைஸில் 3 இருந்துச்சுன்னா இது சன் இருக்கா. ஸோ சன்னோட ஐக்கனுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் அசைன் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐக்கன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட் அசைன் பண்ணணும். ஸோ இது 5, 10, 20, 30, 40, 50 அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் 2 டைஸ் ரோல் பண்ணி வர வேல்யூ இப்போ இது வந்துச்சுன்னா இதுக்கு 5 rupeesனா 5 rupees சேவ் பண்ணிவிட்டு இதை க்ராஸ் பண்ணிடணும். ஸோ இந்த கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விளையாடுறதுக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அடுத்து ஹாப்பி ஐக்கான் சேவிங். இதுவும் கலர் அண்ட் சேவ் தான். ஸோ ஒரு ஐக்கனுக்கும் நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அண்ட் ஸோ கலர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி இதில் நான் ஒரு ஐக்கனுக்கு 50 rupees அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 40 ஐக்கன்ஸ் இருக்குது. அண்ட் என்னால் இதில் 2000 rupees வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஐக்கன்ஸ்லாம் க்யூட்டாக இருக்கிறதுனால இந்த கேமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் சேலஞ்ச். இது எப்படின்னா ஸோ ஒரு ஆல்ஃபபெட்டுக்கும் நீங்கள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இதை வந்து 2 வகையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட் ஏன்னா ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டாக ஸோ 10 rupees, செகண்ட்னா 20, தேர்ட் 30, 40 அப்படின்னு 10ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஆல்ஃபபெட்க்கு ஒரே அமௌண்ட் தான், நான் எல்லாத்துக்கும் 100 rupees. ஸோ A 100, B 100, C 100 அந்த மாதிரியும் சேவ் பண்ணலாம். ஸோ அதுதான் ஆல்ஃபபெட் சேலஞ்ச். ஸோ நீங்கள் அசைன் பண்ணுற வேல்யூ பொறுத்து தான் உங்களுக்கான சேவிங்ஸ் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ வருதுன்னு தெரியும். சால்வ் த பசில். இதுவும் வந்து கேம் தான். ஸோ ஏக்கும் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் அசைன் பண்ணணும், பிக்கு ஒரு அமௌண்ட், அண்ட் ஏக்கு ஒரு கலர் அசைன் பண்ணுங்கள், பிக்கு ஒரு கலர் அசைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டாக சேர்த்து ஒரு பசில் பீஸையும் நீங்கள் வந்து கலர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். நான் வந்து என்னோட நேம் வந்து எம்மில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் அதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கலர் பண்ணி முடிக்கும் போது என்னோட நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் உங்களுக்கு ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து கலர் அண்ட் சேவ். இதுவும் வந்து ட்ரூத் வெர்ஷன். ஒரு ஐக்கனுக்கும் ஒரு வேல்யூ வச்சுட்டு நீங்கள் கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு பஃபர் தான். இதை நான் கண்டிப்பாக எடுப்பேன்னா எனக்கு தெரியாது. இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பஃபராக தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பதில் எனக்கு வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணி இதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து கலெக்ட் த கார்ட்ஸு. இதுவும் எப்படின்னா நம்மளோட பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கா. ஸோ அந்த கார்ட்ஸில் நம்ம ஒரு கார்டு எடுக்கிறோம். அந்த கார்டு என்ன வேல்யூவோ அதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 of heart வந்தால் நான் 4 ஸோ 40 rupees சேவ் பண்ணுறேன். 8 வந்துச்சுன்னா 80 rupees சேவ் பண்ணுறேன். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா ஹார்ட் கார்டுக்கெல்லாம் வந்து 50 rupees, டைமண்ட் கார்டுக்கெல்லாம் 20 rupees, க்ளோவருக்கெல்லாம் 100 rupees. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்டு எடுக்கிறீங்க, ரேண்டமாக அந்த கார்டுக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அதை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதை விளையாடணும். நெக்ஸ்ட் வந்து ஹாப் அரவுண்ட் த கார்டன். இது வந்து ஒரு கேமு. எப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு டைஸ் 6 face டைஸை வந்து உருட்டுறோம். ஸோ அதில் வந்து 4 வருதுன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4. ஸோ 4th பிளேஸில் இந்த ஃப்ளார் ஐக்கான் இருக்கா. ஸோ இங்கே வந்து இந்த ஃப்ளார் ஐக்கான். ஸோ இதில் வந்து நீங்கள் 10, 20, 30 இருக்குது. ஸோ இதில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ 10 ரூபா அடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கீங்களா, அகைன் 3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3. கிரே ஸ்கொயருக்கு நீங்கள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும், ஒயிட் ஸ்கொயருக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ கிரேக்கு வந்து 50, ஒயிட்டுக்கு வந்து 100 அப்படி அசைன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா இதை அடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேல்யூ அசைன் பண்ணீங்களோ அதை சேவ் பண்ணணும். அந்த மாதிரி அகைன் 3 போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3. ஸோ 3ல் வந்து பட்டர்ஃப்ளையோட ஃபஸ்ட்டு 10. ஸோ அகைன் இப்படி சுற்றிட்டு வந்து ரெண்டாவது வாட்டி பட்டர்ஃப்ளை வந்தீங்கன்னா அடுத்து 20. இந்த மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ 30யும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல் பட்டர்ஃப்ளையும் அடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு மூவ் அரவுண்ட் த கேம். ஸோ இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிலைட்ஃபுல் சேவ். இதுவும் வந்து கலர் அண்ட் சேவ் தான். இதையும் நான் பஃபராக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஐக்கனுக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணும்போது கலர் பண்ணிக்கலாம். அதுதான் இதை.
நெக்ஸ்ட்டு சேவ் வித் ஸ்கொயர்ஸு. இது எப்படின்னா ஒரு ஸ்கொயருக்கும் ஒரு கலர் நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அண்டு 2 மெத்தடில் இது விளையாடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா எல்லா ஸ்கொயருக்கும் ஒரே அமௌண்ட் நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன்னா எல்லா ஸ்கொயருக்கும் 25 தான் வைக்க போகிறேன். ஸோ தட் இது எனக்கு வந்து 4000 rupees கொடுக்கும் இஃப் ஐ அசைன் 25 rupees ஃபார் சிங்கிள் ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு பாக்ஸு எனக்கு 100 rupees அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்படியும் நீங்கள் அசைன் பண்ணலாம். பாக்ஸுக்கு காமனாக ஒரு அமௌண்ட்டு, அப்படி இல்லைன்னா இங்கே என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 + 1 4 10 15. ஸோ 15 rupees ஆட் பண்ணிக்கலாம். நான் அசைன் பண்ண கலர்ஸை நீங்கள் வந்து இங்கே அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து 5 10 14 rupees சேவ் பண்ணலாம். இப்படி சேவ் பண்ணுறது ஸ்மால் பட்ஜெட்டாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸை சேவ் பண்ணிங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டாக சேவிங்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரோல் அண்ட் சேவ். இதுவும் சிம்பிள். ஒரு டைஸை ரோல் பண்ணுங்கள். அதில் என்ன வருதோ அதை கலர் பண்ணி நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 வருதுன்னா 60 rupees சேவ் பண்ணுங்கள். 2 வருதுன்னா 20 rupees சேவ் பண்ணுங்கள். 5 வருதுன்னா 50 rupees சேவ் பண்ணுங்கள். அப்படியும் சேவ் பண்ணலாம். இல்லை நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் சேவ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து 20 rupees தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ் வருதோ அதை கலர் பண்ணிவிட்டு 20 ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ 5 வருது. ஸோ 5 வந்து நீங்கள் கலர் பண்ணுறீங்க. இந்த ரோலில் 5 இருக்குது. ஸோ அகைன் இன்னொரு 5 போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் ரோலில் இருக்க 5 கலர் பண்ணிவிட்டு 20 rupees எடுத்து சேவ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ரோல் அண்ட் சேவ். நெக்ஸ்ட் கலர் அண்ட் சேவ் அகெயின். இதுவும் பஃபர் தான். ஸோ நான் வந்து இந்த பேக்கேஜில் மொத்தம் 4 கலர் அண்ட் சேவ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் கலர் அண்ட் சேவ் பிடிச்சவங்க அந்த 4 சேலஞ்சையும் நீங்கள் வந்து எடுத்து அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் த பசில். ஸோ இது எப்படின்னா ஒரு பசில் பீஸ்க்கும் ஒரு அமௌண்ட் நீங்கள் அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டைலுக்கும் 50 rupees நான் வைக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே 6500 rupees இதில் கிடைக்கும். 50 rupees நான் வந்து ஒரு டைல்னு வச்சேன்னா 6500 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டில். ஸோ அதனால் இதையும் நீங்கள் எடுக்கலாம். 50 rupees இல்லை அப்படின்னா நீங்கள் 10 rupees வச்சு கூட எடுக்கலாம். அதுவும் ஒரு அமௌண்ட் தான். ஸோ அதுக்காக இந்த கலர் த பசில். ஸோ இதை கலர் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு டைல் எஃபெக்ட் வரும், நல்லாயிருக்கும். அதுக்காக இதுவும் வந்து லாஸ்ட் இயரோட கலர் அண்ட் சேவ் தான். பஃபர் அகெயின். இதை நான் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியாது, பட் இது வந்து நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த பண்டில் அதையும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சேவ் பை நம்பர்ஸு. இது எப்படின்னா இங்கே இருக்க நம்பர்ஸில் இங்கே கலர் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளூ வந்து 1, பர்பிள் வந்து 2. ஸோ அந்த கலர் வச்சு நம்ம கலர் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ 1 எல்லாம் 1 rupees சேவ் பண்ண போகிறோம். இங்கே 25 rupees சேவ் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் இருக்குது. ஸோ 25க்கெல்லாம் பிளாக் கலர் பண்ணுவோம். ஸோ அப்படி கலர் பண்ணி வரும்போது எண்ட் ஆஃப் த டே ஒரு இமேஜ் நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ அதுதான் இந்த சேவ் பை நம்பர்ஸ். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ கேம்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கடைசியாக ட்ராக்கர் வச்சுருக்கேன். ஸோ தட் என்ன சேலஞ்செலாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேனோ அந்த சேலஞ்சை அண்ட் அதனோட அமௌண்ட் சேவ்டு. ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. பிகாஸ் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் வந்து நான் டேலி பண்ணி கடைசியாக என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணனா இல்லையான்றதை இந்த ட்ராக்கர் வச்சு தான் நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ இந்த ட்ராக்கர்ஸ்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் உங்களை அக்கௌண்டபிளாக இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணுற ஒவ்வொரு பெண்ணியையும் நீங்கள் ட்ராக் பண்ணால் தான் ரெஸ்பான்சிபிளாக ஒரு அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். பிகாஸ் இப்போ நீங்கள் 50 ரூபா சேவ் பண்ணுறேன்னு நினச்சி உங்கள் பர்ஸ்லேயே வச்சுருந்தா அது நாளைக்கு உங்களுக்கே ஒரு செலவு வந்து எடுத்து செலவு பண்ணுறீங்க. இதே நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் யோசிப்பீங்க. அந்த ரெக்கார்டு வேறு இருக்கும். ஸோ நம்மளால் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஒரு காசையும் நம்ம அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஜேர்னல் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து A5 சைஸு, ஓகே, அண்ட் இந்த பைண்டர் வந்து A6 சைஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ என்னால் இதை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக மூட முடியாது. பட் எனக்கு அது பரவாயில்ல, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா இந்த பேப்பர் வந்து தனியாக ஸ்பைரல் புக்காக வரும். அண்ட் பைண்டர் வேணும்னா அது அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்பைரல் பவுண்ட் புக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.